ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, புசுடு துபுரு இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒலிக்கும். இந்த 6 எழுத்துக்கள் குசுடு துபுரு எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கும். இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுதான் என்னன்னா குற்றியல் உகரம். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள். புசுடு துபுருல முதல்ல வந்திருக்கு குற்றியல் உகர எழுத்து. அப்போ குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாம முழுமையா ஒலிக்குது. இங்க பாருங்க, வகுப்பு சொல்லுக்கு இடையில குற்றியல் உகர சொல் வந்திருக்கு. அப்போ தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறையாமல் ஒலிக்குது. இங்க பாருங்க, பாக்கு இந்த கூ அப்படிங்கிற குற்றியல் உகர எழுத்து சொல்லுக்கு இறுதியில வந்திருக்கு. அப்போ நம்ம உச்சரிக்கும் போது பாருங்க, பாக்கு பாக்கு. அப்போ அந்த கூ அப்படிங்கிற சொல் இறுதியில இருக்கிறதுனால முழுமையா நம்மளால ஒலிக்க முடியல. இங்க குழந்தை அப்படின்னு சொல்லும் போது சொல்லுக்கு முதல்ல வரும்போது முழுமையா ஒலிக்குது. வகுப்பு சொல்லுக்கு இடையில வரும்போதும் முழுமையா ஒலிக்குது. சொல்லுக்கு இறுதியில வரும்போது மட்டும் இந்த குற்றியல் உகர சொற்கள் முழுமையாக ஒலிக்காமல் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது.